ஏன் சார் பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் கிட்ட வரணும்? பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை உள்ள டென்டல் கிளினிக்கு உள்ள வரும்போதே அவங்க ஏஜ் என்ன, அவங்களோட பிஹேவியர் அந்த ஏஜுக்கு எப்படி இருக்கும், அவங்க கிட்ட நம்ம என்ன பேசணும். ஸோ இந்த பிஹேவியர் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி தான் சைல்டு அப்ரோச் பண்ணுவாங்க. எடுத்த உடனே டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்ல பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரஷிங் டெக்னிக் இல்லை சார், ஃபஸ்ட்டு எல்லாம் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறாங்க சார். அடல்ட்லேருந்து சில்ட்ரன் வரைக்கும் ப்ரஷிங் டெக்னிக்கே தெரிய மாட்டேங்குது யாருக்கும். ப்ரஷிங் டெக்னிக் வரும்போது நான் வந்து ரூல் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லுவேன். ரூல் ஆஃப் 2 அப்படின்னா 2 minutes ஆஃப் ப்ரஷிங், அதுக்கப்புறம் 2 liters ஆஃப் வாட்டர் டெய்லி எடுக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாயை தந்தாலே ஒரு சொத்தப்பல்லா இருக்குது, என்ன டாக்டர் பண்ணுறது? சொத்தப்பல் இல்லைன்னா தான் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ஒரு கட்டாயத்துக்கு போய்ட்டோம். பிகாஸ் ஆஃப் ரிஃபைன்டு ஃபுட்ஸு, ஸ்லோ ஈட்டிங் பேட்டர்ன், வாட்சிங் சோஷியல் மீடியா, டிவி வைல் வாட்சிங் ஈட்டிங் ஃபுட், இந்த மாதிரி ஸ்லோ ஈட்டிங் பேட்டர்ன். அப்புறம் பாட்டில் ஃபெட் கேரிஸ், அது ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். மதர் மில்க் அண்ட் பிரஸ்ட் மில்க்கு அண்ட் பாட்டில் மில்க்குக்கு க்ளோஸாக ஹை எக்ஸ்போஷர்ஸில் இருக்கும்போது யூ கெட் கேவிட்டிஸ். பட் பால் பல்லு தானே, அது உழப்போது தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரீட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இப்போ இம்ப்ளான்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. பட் ஏன் டாக்டர் அடிக்கடிக்கு மாற்ற வேண்டியதாக இருக்குது? இல்லை லைஃப் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இம்ப்ளான்ஸை பொறுத்தவரை, டென்டல் இம்ப்ளான்ஸை பொறுத்தவரை போன் நல்லா இருந்தால் இம்ப்ளான்ட் நல்லா இருக்கும். பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட் போடும்போது இம்ப்ளான்ட் நல்லா இருக்குது, டீத் வைக்கும்போது நல்லா இருக்குது. ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் பேஷண்ட் சிக்காக வராரு, அவரோட மெயின்டைன் சரியாக பண்ணலை. எப்படி பல்ல மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி இம்ப்ளான்ஸையும் நல்லா மெயின்டைன் பண்ணணும். நாட் லைக் பையிங் அ கார் அண்ட் ஜஸ்ட் ரன்னிங் த கார். Rayen Dental Clinicல free pediatric helpline first time வந்து we are going to release at the end of the video. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப காமனாக இக்னோர் பண்ணுறது டென்டல் ப்ராப்ளம்ஸ் இன் சில்ட்ரன். நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன சொத்த பல்லு தானே சரியாயிடும், மவுத் ப்ரீத்திங் தானே போக போக சரியாயிடும், பால் பல்லு தானே அது டெம்பரரி தானே போக போக பெர்மனெண்ட் இருந்தால் சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே பேரண்ட்ஸ் தான் இந்த சில்ட்ரனை ரொம்ப வலி வந்ததுக்கப்புறம், இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் டென்டிஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக காம்ப்ளெக்ஸாக புரியுது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இஃப் யூஆர் அ பேரண்ட் ஆஃப் அ சில்ட்ரன் லெஸ் தேன் 17 years யூ ஷுட் வாட்ச் திஸ் வீடியோ. ஏன்னா நான் கேட்க போகிற கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இந்த வீடியோ நான் பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே சென்னையில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் அப்படின்றது டாக்டர் ரோஷன் ரயான். He has completed his MDS in Pediatric Dentistry, Fellowship in Orthodontics, Fellowship in Implantology from US, and he has got 2 decades of experience, highly skilled, ethical, personally known to me for the last 20 years. Not only that, he is a pioneer in sedation and pioneer in dental sleep medicine. ஸோ அவர்கிட்ட தான் இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் அது மட்டும் இல்லாமல் ரயான் டென்டல் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கம்ல ரன் பண்ணிட்டு இருக்காரு. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ NABH accredited hospitals, dental hospitals in Tamil Nadu. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் டாக்டர் செந்தில். வெரி நைஸ் டு மீட் யூ ஆல்சோ ஆன் த பிஹாஃப் ஆஃப் சேனல் 5 அப்படிங்கிற ஒரு சேனல்லேருந்து டாக்டர் செந்தில் ஹஸ் பீன் ரெப்ரசென்டிங் மீ அண்ட் ஆன் ஹிஸ் பர்சனல் நோட் ஆல்சோ ஃப்ரம் ஹிஸ் சேனல். தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ. வணக்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் சார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சார், பேசிக்கான கொஸ்டின் வந்து ஆரம்பிக்கலாம் சார். ஏன் சார் பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் கிட்ட வரணும்? ஏன்னா இப்போ டென்டிஸ்ட் ஒன்று எல்லா டென்டிஸ்ட் கிட்டும் போகிறாங்க. பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே. ஸோ பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை உள்ள டென்டல் கிளினிக்கு உள்ளே வரும்போதே அவங்க ஏஜ் என்ன, அவங்களோட பிஹேவியர் அந்த ஏஜுக்கு எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட நம்ம என்ன பேசணும். ஸோ இந்த பிஹேவியர் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி தான் சைல்டு அப்ரோச் பண்ணுவாங்க. எடுத்த உடனே டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக சேரில் ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம உட்கார வைக்கலாமா, டெல் ஷோடு. இதில் நிறைய சைக்காலஜி பிளேஸ் அ ரோல். ஒரு சைல்டு சைக்காலஜி இன் டென்டல் ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பேரண்ட் கிட்ட பேசுறதுல இருக்கட்டும். ஸோ ஆங்ஸைட்டி ப்ரொவோக்கிங் கொஸ்டின்ஸு, அவங்களுக்கு பதட்டமோ பயமோ வராத கேள்விகளை கேட்குற மாதிரி யூஃபிமிசம்ஸ்னு சொல்லுவோம், சப்ஸ்டியூட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பதட்டமும் பயமும் இல்லாமல் ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டு தான் டென்டல் ட்ரீட்மெண்ட்டே நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ ஆரம்பிக்கும் போதும் டென்டல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்த உடனே ரொம்ப ஹைலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸை பண்ண மாட்டோம். ஒரு ஸ்மால் ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸை பண்ணிவிட்டு அவங்களோட கான்ஃபிடென்ஸையும் அவங்களுக்கு அந்த என்வாயர்மெண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற போது தான் மோர் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸை நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம அப்ரோச் டுவர்ட்ஸ் த சைல்டு இஸ் மோர் ஹோலிஸ்டிக் ராதர் தேன் டென்டலி. ஓகே. இட்ஸ் மோர் மென்டலி அண்ட் டென்டலி. ஓகே
சார் ரெண்டாவது கேள்வி வந்து இப்போ பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரின்னு சொன்னீங்கல்ல சார், இப்போ எம்டிஎஸ்ல நீங்கள் அந்த ஸ்பெஷாலிட்டி பண்ணியிருக்கீங்க, இது தனி கோர்ஸா சார்? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, டென்டிஸ்ட்னா ஒரே கோர்ஸ்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் 3 வருஷம் 2 வருஷம் அதை மட்டும் படிக்கிறீங்களா சார்? ஆமாம், பிடிஎஸ் முடிச்சுட்டு there are 8 or 9 ஸ்பெஷாலிட்டிஸ் இன் டென்டிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் வந்து 2004 இதை முடித்தேன். ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேட்சஸ் இன் தமிழ்நாடுல இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் தான் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் ஹோல் ஆஃப் த தமிழ்நாடுக்கே இருந்தாங்க. நவ் வி ஆர் இன் ஒரு மாதிரி ஹண்ட்ரட்ஸில் இருக்கோம், க்ளோசிங் டு 1000 இருக்கோம். பட் அந்த டைமில் இட் வாஸ் ஜஸ்ட் அன் இமர்ஜிங் ஃபீல்டு. ஸோ அப்போ வந்து எவ்ரி திங் வாஸ் மேனேஜ்டு பை ஜென்ரல் டென்டிஸ்ட் தான், பால்லாம் எடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து த கான்செப்ட்ஸ் அண்ட் த சயின்ஸ் ஹவ் டோட்டலி இவால்வ்டு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை ப்ரிசர்வ் பண்ணுறது, விச் யூ மே வில் பி டிஸ்கசிங் இன் த ஃபியூ டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் நினைக்கிறேன். சார் இப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக சார் ப்ரஷிங் டெக்னிக் இல்லை சார், ஃபஸ்ட்டு எல்லாம் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறாங்க சார், அடல்ட்லேருந்து சில்ட்ரன் வரைக்கும் ப்ரஷிங் டெக்னிக்கே தெரிய மாட்டேங்குது யாருக்கும். ப்ரஷிங் டெக்னிக்னு வரும்போது நான் வந்து ரூல் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லுவேன். ரூல் ஆஃப் 2 அப்படின்னா 2 minutes ஆஃப் ப்ரஷிங், அதுக்கப்புறம் 2 liters ஆஃப் வாட்டர் டெய்லி எடுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரம் வந்து 20 minutes தாண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது சாப்பிட்றதுக்கு. ஓகே. ஸோ ப்ரஷ் வந்து 10 நாள் அல்லது 30 நாளைக்குள்ளே ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ் வந்து இப்படி விரியுது அப்படின்னா உங்களோட ப்ரஷிங் டெக்னிக் தப்புன்னு அர்த்தம். ஓகே. நார்மலாக ஒரு ப்ரஷ் நீங்கள் புது ப்ரஷ் வாங்குறீங்கன்னா ஒரு 2 to 3 months சர்வைவ் ஆகணும். ஓகே. ஓகே, தட் மீன்ஸ் ஐதர் யூ ஆர் ஹார்ஷ் இன் யர் ப்ரஷிங் ஆர் யூ ஆர் நாட் ப்ரஷிங் ப்ராப்பர்லி, த டெக்னிக் இஸ் நாட் ரைட். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணால் நல்லா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னுங்கிறது. பட் அது கிடையாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி, மோர் த டைம் யூ ப்ரஷ் த மோர் த ஹார்ம் யூ மேக் டு த எனாமல். என்னென்னா எல்லா டூத் ப்ரஷ் பேஸ்ட்லையுமே அப்ரேசிவ்ஸ் இருக்கும். அந்த அப்ரேசிவ்ஸை வந்து மைல்டு ப்ரெஷர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது இட் வில் பாலிஷ் யுவர் டீத். அதே இது அதிகமாக ப்ரெஷர் போடும்போது இட் வில் வேர் அவுட் யுவர் எனாமல். ஸோ இதனால யூ வில் வேர் அவுட் யுவர் எனாமல் அண்ட் யூ கேன் காஸ் மோர் டேமேஜ் டு த எக்ஸிஸ்டிங் டூத் ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லை, ப்ரஷிங் டெக்னிக்குங்கும் போது சில்ட்ரனுக்கு ஒரு டைப் ஆஃப் டெக்னிக் இருக்குது. அவங்களோட மேனுவல் டெக்ஸ்ட்ரிட்டி எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் டெக்னிக் இருக்குது. அடல்ட்ஸோட மேனுவல் டெக்ஸ்ட்ரிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது அதுக்கு டைப் ஆஃப் டெக்னிக் இருக்குது. இதை வந்து உங்களோட டென்டிஸ்ட் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. இதை நம்ம டெக்னிக் விஷுவலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு மாடல் வச்சு. ஸோ அதை வந்து நம்மளுக்கு இன்டர்வியூவில் பண்ணும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன். அது பாஸ் டெக்னிக்னு சொல்லுவோம். ஸோ சில்ட்ரனுக்கு வந்து ஃபோன்ஸ் டெக்னிக்னு சொல்லுவோம், ஒரு மோர் ஆஃப் சர்க்குலர் மோஷனில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதே இது ஸ்பெஷல் நீட்ஸ் சைல்டுக்கு வேறு மாதிரி பண்ணுவோம். ஸோ ஸ்பெஷல் நீட்ஸுக்கு கஸ்டமைஸ்டு டூத் ப்ரஷஸ் ஆர் ஈவன் மோட்டரைஸ்ட் டூத் ப்ரஷஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ். ஸோ மோட்டரைஸ்ட் டூத் அகெயின் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் 2 schools ஆஃப் தாட் வெதர் இட் இஸ் மோர் எஃபெக்டிவ் ஆர் லெஸ் எஃபெக்டிவ்ங்கிறது. பட் என்னோட பர்சனல் சஜஷன், ஒரு கை நல்லா இருக்குது அப்படின்னா மேனுவல் ப்ரஷிங் 2 minutes, ரைட் டெக்னிக் ஃப்ரம் த ரைட் டென்டிஸ்ட் வில் பி த பெஸ்ட் சாய்ஸ் டு கெட் த டீத். பர்ஃபெக்ட்லி செட் சார். ரொம்ப காமனான கேட்கப்படுற கொஸ்டின், 7 to 10 years இருக்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு 6லேருந்து 8 பல்லுக்கும் சொத்த பல் இருக்குது, இது இக்னோர் பண்ணலாமா, அது விழுந்ததுக்கப்புறம் நம்ம புது பல் வரும்போது சரியாயிடுமா, இல்லை வந்து லாஸ்ட்டாக நம்ம எண்டில் போகும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் வருமானு நிறைய இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாயை தந்தாலே ஒரு சொத்தப்பல்லாக இருக்குது, என்ன டாக்டர் பண்ணுறது? ஸோ இது வந்து சொத்தப்பல் இல்லைன்னா தான் இன்றைக்கி நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ஒரு கட்டாயத்துக்கு போய்ட்டோம். பிகாஸ் ஆஃப் ரிஃபைன்டு ஃபுட்ஸு, ஸ்லோ ஈட்டிங் பேட்டர்ன், வாட்சிங் சோஷியல் மீடியா, டிவி வைல் வாட்சிங் ஈட்டிங் ஃபுட், இந்த மாதிரி ஸ்லோ ஈட்டிங் பேட்டர்ன், அப்புறம் பாட்டில் ஃபெட் கேரிஸ், அது ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம், மதர் மில்க் அண்ட் பிரஸ்ட் மில்க்கு அண்ட் பாட்டில் மில்க்குக்கு க்ளோஸாக ஹை எக்ஸ்போஷர்ஸில் இருக்கும்போது யூ கெட் கேவிட்டிஸ். பட் பால் பல்லு தானே, அது உழப்போது தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரீட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நான் இதுக்கு கொடுக்குற ஒரே பதில், இது உங்கள் உடம்புக்குள்ளே தானே இருக்குது. கரெக்ட். ஸோ உடம்புக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம பாதுகாத்து தானே ஆகணும். ஸோ இட் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன் நாட் ஓன்லி டு த டீத் அலோன், இட் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன் டு யர் த்ரோட், இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வரலாம், பாடியில் வெயிட் கெயினாக பண்ணாமல் போகலாம், அனிமியா வரலாம். ஓகே, சைல்டு வந்து ஸ்கூலுக்கு போனால் அட்டென்ஷன் டு கிளாஸஸ்க்கு கூட இன்அடிக்குவேட் அட்டென்ஷன் இருக்கலாம், என்னன்னு தெரியாமல் குழந்தை அழலாம். ஸோ ஃபங்க்ஷனலி த சைல்டு இஸ் ப்ராப்ளமேட்டிக். ஓகே, ஸோ இட் இஸ் லேண்டிங் அப் வித் த ப்ராப்ளம். அப்படிங்கும்போது டென்டல் இஷ்யூஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் அதர் ஹெல்த் இஷ்யூஸுங்கும்போது அதை கண்டிப்பாக வைத்தியத்தை பண்ணி தான் ஆகணும் இஃப் இட் நீடட். ஓகே ஓகே ஸோ அதில் காப்பாற்றணும்னா பல்லு வந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக சர்வைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை காப்பாற்றுவோம். ஓகே, இன்னொரு 6 மாதம் 1 வருஷத்தில் உழப்போகுது அப்படின்னா அதை காப்பாற்ற மாட்டோம். ஓகே, ஸோ இட் இஸ் அ டைம் டேக் அண்ட் கால் பிட்வீன் இண்டிவிஜுவல் சைல்டு, அந்த இண்டிவிஜுவல் டூத் அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குது, அதில் என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது, என்ன ஸ்டேஜில் அவங்க வந்திருக்காங்க, இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை டிசைட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது காமனாக பார்க்க போகிறது வந்து இப்போ பேரண்ட்ஸ் சில்ட்ரன் தனித்தனி ரூமில் தூங்குறாங்க, பசங்க எப்படி மூச்சு விடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, மவுத் ப்ரீத்திங் பண்ணுறாங்களா, தம் சக்கிங் இருக்கான்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ இதனால் அவங்களோட முக அமைப்பு மாறுமா டாக்டர்? ஆக்சுவலாக ஏன்னா அது ஹைலி இக்னோர்ட், ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், கண்டிப்பாக. இதில் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதில் வந்து நாங்கள் சயின்ஸில் படிக்கும்போது மாஸ் ஃபங்க்ஷனல் மேட்ரிக்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த ஃபங்க்ஷனல் மேட்ரிக்ஸ் தியரி என்ன சொல்லணும்னா உங்களோட ஃபங்க்ஷன் சுவாசிக்கிறது உங்களோட ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை டிசைட் பண்ணுறது ஃபங்க்ஷன் வந்து டிசைட்ஸ் த ஃபார்ம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நீங்கள் சுவாசிக்கிறது மூக்குவழியாக சுவாசிக்காமல் வாய் வழியாக சுவாசிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் இஸ் ஆல்டர்ட். ஃபங்க்ஷன் ஆல்டர் ஆகும்போது ஜா ஸ்ட்ரக்சர்ஸ் கெட் ஆல்டர்ட். ஸோ த க்ரெனிஃபேஷியல் க்ரோத் ஸ்ட்ரக்சர் கெட்ஸ் ஆல்டர்ட். அது ஆல்டர் ஆனதுனால கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்தா, எக் அண்ட் சிக்கன் டைலமான்னு சொல்லுவோம். இதனால டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் வந்ததா, இல்லை டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ்னால மவுத் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சாங்களா? ஸோ வி வெரி க்ளோஸ்லி ஒர்க் வித் இன்டர்டிசிப்ளினரி வித் இஎன்டி அண்ட் பல்மனாலஜிஸ்ட் அண்ட் தென் ஹோலிஸ்டிக்லி இதை வந்து டென்டல் ஸ்லீப் மெடிசனுங்கிற ஒரு இதில் அனலைஸ் பண்ணி ஈச் சைல்டு எப்படி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது, ஹேபிட்னால பெத்தாலஜி வருதா, பெத்தாலஜினால ஹேபிட் வருதாங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த சைல்டுக்கு என்ன ப்ராப்ளமோ அது மசில் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த வாய் ஓரோஃபேஷியல் மசில் டோன், அது இஸ் கால் ஏர்வே ஜிம்னு சொல்லுவோம். ஸோ எப்படி நம்ம ஜிம்முக்கு போய் மசில் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி எக்ஸசைசஸ் கொடுத்து ஸோ அந்த எக்ஸசைஸ் ப்ளஸ் ஹேபிட் கரெக்ஷன் எல்லாமே பண்ணுறது இஸ் வெரி வெரி நெசசரி இன் கேஸ் ஆஃப் மவுத் ப்ரீதிங் இஷ்யூஸ். ஸோ எக்ஸ்பெஷலாக இந்த 6லேருந்து 10-15 வயசுக்குள்ளே இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா டென்டல் ட்ராமா, ஃபுட்பால் ஆடுறாங்க, திடீர்னு தள்ளி விட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்றாங்க, அது எப்படி டாக்டர் அப்ரோச் பண்ணுறது ஆக்சுவலாக? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் ரீஅஷூரன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் ஐஸ் தான். ஓகே, கோல்ட் பேக், ஐஸ் பேக், கண்ட்ரோல் த ப்ளீட். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் ட்ராமா? ஓகே, பல்லு சிப்பாக இருக்கா, அல்லது பாதி உடஞ்சிருக்கா, அல்லது முழு பல்லுமே வேரோட வெளியே வந்துருச்சா? ஓகே, ஸோ முழு பல்லுமே வேரோட வெளியே வந்துருச்சுன்னா 60 minutes இஸ் த கோல்டன் ஹவர். இந்த கோல்டன் ஹவருக்குள்ளே இந்த டூத்தை மில்க்லேயோ இளநீர்லையோ கான்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன்லையோ ஆர் எனி ஸ்டெரைல் சொல்யூஷன் அல்லது வாயில் உள்ள சலைவாலையோ அல்லது வாய்க்குள்ளேயே வச்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா we can re-implant the tooth and survive the tooth for life. ஓகே, சப்போஸ் சிப்பாக இருக்க உடஞ்சிருக்குன்னா அந்த சிப்பான பீஸ் கிடச்சதுன்னா கூட ஃப்ராக்மெண்ட் ரீஅட்டாச்மெண்ட் அப்படின்னு பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வேரியஸ் மொடாலிட்டிஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் இது வந்து ரீஅஷூரன்ஸ் அண்ட் ஐஸ் பேக் அண்ட் பேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அதாவது ப்ளீடிங் கண்ட்ரோல், இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் இது. அதுக்கப்புறம் ஆல்வியுலர் ட்ராமா, அதை சுற்றி உள்ள போன் ட்ராமா இருக்குன்னா வந்துட்டாங்கன்னா ஸ்ப்ளிண்ட் பண்ணணும். அண்ட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டு ஸ்ட்ரக்சர் அண்ட் சைல்டு டு சைல்டு அது எப்படிங்கிறது பார்த்துட்டு, பட் இட் ஹாஸ் டு பி மேனேஜ்ட் இமீடியட்லி. ஓகே, ஏன்னா டென்டல் ட்ராமா கேன் ஹேப்பன் டு எனிஒன் அட் எனி டைம். ஆக்சுவலாக நான் ஏன் சொல்கிறேன்னா ரேயான் டென்டல் கிளினிக்கில் ஃப்ரீ பீடியாட்ரிக் ஹெல்ப்லைன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து we are going to release at the end of the video. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்கள் சில்ட்ரன் ஏதாவது திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக கீழே விழுந்துட்டாங்க, பல்ல அடிப்படிச்சு, யார் கேட்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் தவிக்கும் போது இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டாக்டர் ரயான் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவார், என்ன பண்ணணும்னு சொல்லுவார். அடுத்த முக்கியமான கேள்வி என்னென்னா, டாக்டர் இந்த குழந்தையோட கீழ் தாடை வந்து முன்னாடி இருக்குது, அதனால முக அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி இருக்குது, அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெஷலி ஃபீமேல் சில்ட்ரன் வச்சுட்டு இருக்க பேரண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும்? நீங்கள் சொல்கிற ப்ராப்ளமுக்கு பேர் ஸ்கெலிட்டல் கிளாஸ் 3 ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 பிரிப்போம். இதில் கிளாஸ் 1ங்கிறது மேக்ஸில்லா அண்ட் த மேண்டிபிள், மேல் தாடையும் கீழ் தாடையும் ஒருங்கிணைஞ்சு இப்படி உட்கார்றது. மேல் தாடை முன்னாடி வந்துருச்சு, கீழ் தாடை பின்னாடி இருக்குது அப்படின்னா இட்ஸ் கால் கிளாஸ் 2. அதே இது ரிவர்ஸில் வரும்போது கீழ் தாடை முன்னாடி இருக்குது, மேல் தாடை பின்னாடி இருக்குன்னா இட் இஸ் கால் கிளாஸ் 3. ஸோ இந்த கிளாஸ் 2, கிளாஸ் 3 வந்து ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்டர் பண்ணும் அண்ட் இட் ஆல்சோ ஆல்டர்ஸ் த ஃபங்க்ஷன். நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரீதிங் பேட்டர்ன் ஆல்டர் பண்ணலாம், ஸ்னோரிங் இருக்கலாம், இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் இஷ்யூஸும் வரலாம். ஸோ இட்ஸ் கால் காஸ்மெட்டிக் அலோன், இட்ஸ் கால் ஆல்சோ காசஸ் ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ். ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ் இருக்கும்போது ஏஜ் ரிலேட்டடாக அவங்களுக்கு இன்னும் க்ரோத் லெஃப்ட் அவுட்டாக இருக்குன்னா அந்த க்ரோத்தை மாடுலேட் பண்ணுவோம், ரீடைரக்ட் பண்ணுவோம் வித் ஹெல்ப் ஆஃப் அப்ளையன்சஸ், ரிவர்ஸ் புல் ஹெட் கியர், சின் கேப், இந்த மாதிரி அப்ளையன்சஸ். ஒவ்வொரு சைல்டுக்கும் என்ன மாதிரி ப்ராப்ளம், எந்த ஜாலம் அதிகமாக இருக்குதோ அதை கண்ட்ரோல் பண்ண போகிறோமா, அல்லது எந்த ஜாலம் கம்மியாக இருக்கோ அந்த ஜாவை ப்ரொமோட் பண்ண போகிறோமா. ஸோ இதை பேஸ் பண்ணி வி வில் டிசைடு. ஸோ இதுதான் வே ஆஃப் அப்ரோச் டு மேனேஜிங். சப்போஸ் அவங்களோட க்ரோத் முடிஞ்சிருச்சு, 17 years 18 years ஆகிட்டு அதுக்கப்புறம் வராங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ் ஆஃப் மாடுலேட்டிங் த க்ரோத். அப்போது வந்து க்ரோத் கம்ப்ளீட் ஆன பிறகு we have to think about surgical management. ஸோ சர்ஜரி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கெலிட்டலாக ப்ராப்ளம் இருக்குது, பல்லில் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, ஜாலையும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம க்ரோத் மாடுலேஷனில் பண்ணலாம். அதே இது நீங்கள் கிளாஸ் 3 ப்ரொஃபைல் இருக்கும்போது கேர்ள்ஸுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இட் லுக் லைக் ஏஜ் அப்பியரன்ஸ். கரெக்ட். அதனால் இவங்க வந்து 10 வயசாக இருக்கும்போது 15 வயசு மாதிரி தெரிவாங்க. ஸோ ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா 40 இயர்ஸ்லாம் வரும்போது அவங்க 65 மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால இது வந்து ஃபேஷியல் அப்பியரன்ஸ் அவங்களோட கான்ஃபிடென்ஸையே லூஸ் பண்ண வைக்கிறதுனால கண்டிப்பாக இதை கரெக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஆன் டாப் ஆஃப் இட் ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இது லேண்ட் அப் வித் ஜாயிண்ட் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி வரும்போது இட் கேன் லேண்ட் அப் வித் மைக்ரேன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதனால இதை கரெக்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ கண்டினியூ டு தட் பாயிண்ட் டாக்டர், இப்போ ஒரு கேர்ள் சைல்டு நான் வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த ஏஜில் டாக்டர் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவோம்? நான் ஃபீல் பண்ணுறேன் பல்லு முன்னாடி வந்திருக்குன்ட்டு, எந்த டைமில் உங்களை வந்து அப்ரோச் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆர்த்தடான்டிக் விசிட் ஃபார் அ சைல்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா 6 years of age. ஓகே.
ஸோ அப்போ தான் பால் பல்லு உள்ள ஆரம்பித்து பெர்மனன்ட் டீத் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த ஜாவோட பொசிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ அந்த க்ரோத் பேட்டர்ன் வந்து அப்போ தான் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்துட்டோம்னாலே இதை எப்போ டைம் பண்ணி நம்ம க்ரோத் இது பண்ணணுங்கிறது வி வில் பி ஏபிள் டு ஜட்ஜ் அண்ட் டெல் தம். ஸோ 6 இயர்ஸில் வந்தால் 16 இயர்ஸ். ஒவ்வொரு சைல்டுமே ஒரு டென்டல் இஷ்யூ அலைன்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா 10 வருஷம் இஸ் மானிட்டரிங். ஸோ அந்த மானிட்டரிங் பேஸை வந்து எரப்ஷன் ஸ்டேட்டஸ் அசஸ்மெண்ட் அண்ட் ஜா அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரொபோசல் பேஸ் பண்ணி there are certain guidelines in which we assess and then we give them the right treatment plan. அடுத்த கேள்வி வந்து இந்த டங் டை, கிரைண்டிங், இந்த ஏர்வே டிஸ்டர்பன்சஸ் இதெல்லாம் எப்படி டாக்டர் இன்டர்லிங்க் ஆகுது? நார்மலாக வந்து டங்கு வந்து இஸ் அஸ் வெரி ஹைலி யூஸ்ட் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஓரல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு குழந்தை வந்து ஒரு உலகத்தை பார்க்குறதே இந்த டங்கு இந்த வாயினால தான். ஓரல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மதர் ஃபீடிங், ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது. ஸோ இந்த ஃபீடிங் பேட்டர்னுக்கு இந்த டங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். டங்கோட பொசிஷன் டு த ஜா நார்மலாக வந்து ரெஸ்ட் பொசிஷனில் தூங்கும்போது டங் வந்து அப்பர் பேலட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டில் சிட் ஆகி தான் தூங்கணும். ஸோ இது வந்து டங்கில் வந்து ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட் ஃப்ரீனம்னு சொல்லுவோம். அந்த அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப டைட்டாக அட்டாச் ஆயிடுச்சுன்னா இந்த டங்கால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. ஓகே. இட் இஸ் லைக் புட்டிங் அ டைகர் இன் அ ஸ்மால் கேஜ். ஓகே. ஸோ அந்த ஸ்மால் கேஜுக்குள்ளே அந்த டைகரால் மூவ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இந்த டங்கும் கஷ்டப்படும். போடும்போது இட் வில் ஃபால் பேக் வைல் ஸ்லீப்பிங். ஸோ ஏர்வே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஜாவோட க்ரோத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு சைல்டு வில் ஸ்டார்ட் கிரைண்டிங். கரெக்ட். ஸோ தூக்கம் சரியில்லாதனால காலில் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. கரெக்ட். ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் கூட வரலாம். ஸோ ADHD வரலாம். ஸோ இதை வந்து இந்த ஒரு சின்ன விஷயனால சோ மெனி அதர் திங்ஸ் அப்படி கண்டினியூஸாக ஃபால் இன் லைன் ஆகும்போது ஏர்வே இஷ்யூஸ் வரும்போது இது வந்து நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா குழந்தைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குமானா இருக்காது. ஓகே. ஓகே. சில குழந்தைகளுக்கு டங் டை இருக்கும் பட் ப்ராப்ளம் இருக்காது, ஃபங்க்ஷனலாக ப்ராப்ளம் இருக்காது. ஸோ டங் டை அசஸ்மெண்ட் கொஸ்டினர் இருக்குது. ஸோ ஸ்லீப் டிஸ்டர்ப் ப்ரீதிங் அசஸ்மெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை ரிலீஸ் பண்ண வேண்டியதுக்கு வருவோம். ஸோ அகெயின் இது வந்து ஒரு பசில் மாதிரி. இந்த பசிலில் எந்த பசிலை எப்படி சேர்த்தோம்னா கரெக்டாக அலைன்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளமை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வரணும். ஸோ இங்கே மயோ ஃபங்க்ஷன் தெரப்பியும் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வரலாம். எக்ஸசைசஸ் சம்டைம்ஸ் இது ஹேபிட்டாக மவுத் ப்ரீதிங் செகண்டரியாக மேனிஃபெஸ்ட் ஆகலாம். ஸோ ஹேபிட்டையும் கரெக்ட் பண்ணணும். ENT டான்சல் சர்டினைட்ஸ் இஷ்யூ வரலாம். ஸோ அதையும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி we need to get the puzzle right to get the problem sorted out in the right way. ஸோ ஒன்றும் முக்கியமான குழந்தைங்க சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் லைட்டாக பார்க்க முடியுது வந்து நிறைய கேப்ஸ் இருக்குது டாக்டர். ஆக்சுவலாக இந்த மில்க் டீத் விழுந்துருக்கு, அதுக்கப்புறம் பல்லு வளருது. பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட முக அமைப்பே அந்த அழகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டோட அழகாக இருந்தாலும் அது வந்து அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கும்போது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன டாக்டர் இந்த ஸ்பேஸ் மெயின்டெனன்ஸ் பற்றி? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பால் பல்லுக்கு நடுவில் கேப் இருந்தால் அது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கேப் என்ன பண்ண போகுதுன்னா பெர்மனன்ட் டீத்தை வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ பல்லு வரும்போது கொஞ்சம் கோணல் மானலாக வரலாம், பட் கேப்பிங் இருக்கிற வரைக்கும் அதுவே நேச்சரில் அதுவே செட்டில் ஆகும். சப்போஸ் பால் பல்லுக்கு நடுவில் கேப்பே இல்லை அப்படின்னா தென் இட் இஸ் அ ப்ராப்ளம். தே கேன் லேண்ட் அப் வித் கேவிட்டிஸ். பல்லு வரும்போது அலைன்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ கோணல் மானலாக க்ரௌடிங் அந்த ப்ராப்ளம் வரலாம். அப்படி வரும்போது சப்போஸ் ஸ்பேஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லைங்கும்போது பக்கத்தில் உள்ள பால் பல்லை எடுத்து வர மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் இதுக்கு பேர் தான் எரப்ஷன் ஸ்டேட்டஸ் அசஸ்மெண்ட். ஒவ்வொரு ஒன்ஸ் இன் இயர் ஒரு OPGங்கிற ஒரு எக்ஸ்ரே எடுப்போம். ஸோ எக்ஸ்ரே எடுத்து அந்த பேராமீட்டர் எப்படி இருக்குது, எப்படி வந்துட்டு இருக்கு, எங்க வீணோ எந்த பல்லு எந்த டைமில் விழும், எந்த பல்லு தேர் இஸ் அ கேலண்டர். ஒரு 6 to 12, 13 இயர்ஸ் வரைக்கும் ஒரு கேலண்டர் இருக்குது. ஸோ இது கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பாய்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது மாதிரி ஃபிசிக்கலி க்ரோன் சில்ட்ரனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஃபிசிக்கலி க்ரோத் கம்மியாக இருக்கிற சில்ட்ரனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பேரண்ட் 2 பேரும் டாலாக இருக்காங்க ஷார்ட்டாக இருக்காங்கன்னா அதை பேஸ் பண்ணி டிலேடாக இருக்கலாம். ஏதாவது ஹார்மோனல் இன்பேலன்சஸ் இருந்தாலும் இட் கேன் பி டிலேட் ஆர் ப்ரொமோட்டட். ஸோ இது எல்லா பேராமீட்டர்ஸையும் வச்சு வீல் அனலைஸ் அண்ட் ஃபிக்ஸ் திஸ் இஷ்யூ பேஸ்ட் ஆன் த நீட்ஸ் ஆஃப் த சைல்டு. ஸோ இட்ஸ் எரப்ஷன் ஸ்டேட்டஸ் அசஸ்மெண்ட், மானிட்டரிங் அண்ட் தென் வி கோ ஹெட். ஸோ கண்டினியூங் டு தட் கொஸ்டின், how a dentist decide when a patient needs braces, aligners or jaw correction? இப்போ மூணுமே பண்ணுறாங்க, எது அதுக்கு எப்போ பண்ணணும்? ஸோ இது வந்து ப்ராப்ளம்னு வரும்போது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் பேரண்ட்டுக்கு தெரியும். பல்லு முன்னாடி இருக்கு அல்லது தாடை உள்வாங்கியிருக்கு, பட் இதனால ஃபங்க்ஷனலாக என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பேரண்ட்டுக்கு தெரியாது. அதனால் இதோட அசோசியேட் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது உள்ளங்கிறது தெரியாது. ஸோ நாம் வந்து இந்த ஹோலிஸ்டிக்காக பார்த்துட்டு ஒரு டயக்னோஸ் பண்ணுறோம். ஸ்கெல்டலாக என்ன ப்ராப்ளம், டென்டலாக என்ன ப்ராப்ளம், இது இல்லாமல் அசோசியேட்டட் என்ன இஷ்யூஸ் இருக்குது, டங் டை இருக்குதா, மவுத் ப்ரீத்திங் இருக்குதா, டங் த்ரஸ்டிங் இருக்குதா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு அப்ரோச் பண்ணிவிட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் ஆஃப் கரெக்ஷன். ஓகே.
இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் கரெக்ஷன் டங் ஹேபிட்டை கரெக்ட் பண்ணணும், அலைன்மெண்ட்டை பண்ணணும், ஜா இஷ்யூவை கரெக்ட் பண்ணணும். ஸோ இதில் டிரான்ஸ்வர்ஸ் வெர்டிகல் சஜெட்டல் 3 பேட்டர்னில் இருக்கும். டிவிஎஸ் அப்ரோச். ஓகே. ஸோ டிரான்ஸ்வர்ஸை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், வெர்டிகல்னா இந்த போஸ்டர். ஸோ வெர்டிகலில் லாங்காக இருக்கா ஷார்ட்டாக இருக்கா, இதை இம்ப்ரூவ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா. சாஜெட்டல் ஆண்ட்ரோ போஸ்டீரியர் ஃப்ரண்ட் டு பேக். ஸோ இதில் முன்னாடி இருக்கிற பல்ல பின்னாடி கொண்டு போக போகிறோமா, பின்னாடி இருக்கிற பல்ல முன்னாடி கொண்டு வர போகிறோமா. ஸோ இந்த அப்ரோச்சில் இந்த பேட்டர்னில் இந்த அப்ளையன்சஸை இன்கார்பரேட் பண்ணி தென் வி வில் டிசைடு. பட் சம்டைம்ஸ் இதை ஹைப்ரிடாக கூட பண்ணலாம். ஃபுல் சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் கரெக்ஷனை பிரேசஸில் பண்ணிவிட்டு சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் கரெக்ஷனை அலைனஸில் பண்ணலாம். ஓகே. ஸோ அலைனஸில் சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் இஷ்யூஸை மட்டும்தான் அலைனரில் ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்கெல்டல் இஷ்யூவை அலைனரில் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. Braces can handle skeletal issue as well as dental issue. Okay. So so ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அப்புறம் காஸ்ட். ஓகே. என்ன காஸ்ட் இன்வால்வ் ஆகுது அலைனஸ்க்கு, என்ன காஸ்ட் இன்வால்வ் ஆகுது பிரேசஸுக்கு. ஸோ கம்பைன்டு சப்போஸ் வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அலைனர் வில் பி a better choice. ஓகே. ஏன்னா அவங்களால ரெகுலர் செக்கப்புக்கு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து கன்சென்சஸ் கொண்டு வந்துட்டு தென் வில் புட் ஃபார்வர்ட் த காஸ்ட் டு த பேஷண்ட். அவங்க அதுக்கப்புறம் நம்மளோட இதில் வந்து தே வில் கம் டு அ கன்சென்சஸ்னா we'll come to a consensus with dealing with how we can handle this issue and then we'll put forward and then we'll take it. இன்னொரு முக்கியமாக காமனாக பார்க்கப்படுறது வந்து ஹோம் அலைனஸ் விசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேபுக்கு வந்து பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு கோட் மாட்டிட்டு வந்துட்டு வீட்டிலே செக் பண்ணிட்டு பண்ணுறாங்க. பட் அவங்க டென்டிஸ்டாக இருக்க மாட்டேன்றாங்க, ஒரு டெக்னீஷியனாக இருக்காங்க. இது வந்து சயின்டிஃபிக்காக கரெக்டாக டாக்டர்? ஏன்னா ஒரு குழந்தைய நம்ம அப்ரோச் பண்ணும்போது பயமாக இருக்குது ஆக்சுவலாக கரெக்டாக பண்ணுவாங்களான்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? So home visit aligners definitely not recommended. It has to be gone through the supervision of the dentist தான். ஏன்னா அவங்க வந்து வர்றாங்க, ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க, போயிடுவாங்க. இவங்களால டயக்னோஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ப்ராப்ளம் என்ன இருக்குதுங்கிறத டயக்னோஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் பல் எடுத்து அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து சம்டைம்ஸ் தப்பான பல்லை கூட ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போய் கோர்ட் கேஸ்லாம் கூட இப்போ ஆச்சு ரீசெண்டாக. ஓகே, தப்பான பல்லை எடுத்துட்டாங்க அலைன்மெண்ட்டுக்காக அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அல்லது கம் ஹெல்த் நல்லா இருக்குதா, போன் ஹெல்த் நல்லா இருக்குதா பிரேசஸ் போடுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஓபிஜியோ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். கிளினிக்கல் அசஸ்மெண்ட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே. ஸோ கம் ஹெல்த் நல்லா இல்லாமல் நம்மளால அலைனஸ் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது it is not ideally recommended to go for a home visit aligners and get this treatment. Thank you டாக்டர். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் டாக்டர். இப்போ இம்ப்ளான்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க, பட் ஏன் டாக்டர் அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்குது, இல்லை லைஃப் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது? ஸோ இம்ப்ளான்ட்ஸை பொறுத்தவரை டென்டல் இம்ப்ளான்ட்ஸை பொறுத்தவரை போன் நல்லா இருந்தால் இம்ப்ளான்ட் நல்லா இருக்கும். ஓகே. அப்போ சர்வைவல் வில் பி குட். ஓகே. It doesn't depend upon the type of implant. Type of implant to a certain extent will help, but the main parameter is the good bone. ஓகே. ஸோ பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட் போடும்போது இம்ப்ளான்ட் நல்லா இருக்குது, டீத் வைக்கும்போது நல்லா இருக்குது. ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் பேஷண்ட் சிக்காக வராரு, வேறு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால இன்டெரக்டாக அவரோட போன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்போது இம்ப்ளான்ட்ஸும் அஃபெக்ட் ஆகலாம். அண்ட் அவரோட மெயின்டைன் சரியாக பண்ணலை. எப்படி பல்ல மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி இம்ப்ளான்ட்ஸையும் நல்லா மெயின்டைன் பண்ணணும். க்ளீனிங் எஃபிஷியன்சி, வாட்டர் ஃப்ளாசிங்கு. ஸோ ஒன்ஸ் இன் ஒரு 6 months 1 year வந்து டென்டிஸ்ட் கிட்ட பார்த்துட்டு இம்ப்ளான்ட்ஸுக்கு அடியில் ஏதாச்சும் டர்ட் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குதா, ஸோ இதெல்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் பையிங் அ கார் அண்ட் ஜஸ்ட் ரன்னிங் த கார். இட் ஹாஸ் டு பி ஃபில்டர் மெயின்டெனன்ஸ், ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இட் ஹாஸ் டு பி மெயின்டைன். ஸோ இது பண்ணோம்னா லைஃப் ஆஃப் த இம்ப்ளான்ட் வில் பி வெரி குட். ஸோ இப்போ டென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகமிங் எக்ஸ்பென்சிவ் டாக்டர். ஆக்சுவலாக நிறைய இன்சூரன்ஸ்லையும் கவர் ஆக மாட்டேங்குது காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ன்றதுனால. சில ப்ரொசீஜர்ஸ் வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆக மாட்டோம். கண்டிப்பாக. இப்போ வந்து சில பேருக்கு கார்பரேட் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து அவங்க அந்த கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து டென்டலுக்கு ஒரு ஃபியூ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வரும். பட் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வருமானங்கிறது கிடையாது. பிகாஸ் டென்டலில் வந்து தேர் இஸ் அ வெரி ஃபைன் லைன் பிட்வீன் தெரப்யூட்டிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபைன் லைன் அப்படிங்கும்போது இப்போ ஒரு பல்லுக்கு ரூட் கெனால் தேவைப்படுது அப்படின்னா தட்ஸ் அ தெரப்யூட்டிக் ட்ரீட்மெண்ட். அதே அந்த ரூட் கெனால் பண்ணி முடிச்சோன்னா அந்த டிரான்சிஷன் லைன் ரொம்ப ஷார்ட்டாக அப்படியே மாறிடும். க்ரௌன் போட போகிறோம், க்ரௌனில் வந்து மெட்டல் இருக்குது, பேசிக் செராமிக் இருக்குது, பிஎஃப்எம் இருக்குது, ஜிர்கோனியா இருக்குது, ஜிர்கோனியா ப்ரீமியம் இருக்குது, லைஃப் டைம் வாரண்டி, 15 years வாரண்டி. ஸோ அதில் ரேஞ்சில் போகும்போது காஸ்ட் ஃபேக்டர் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனியால் கொடுக்க முடியாது. கொடுத்தா கிளையண்ட்டோ கஸ்டமரோ மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால டென்டல் ட்ராமா அடிபட்டு வராங்க அப்படின்னா இது எசென்ஷியல் ட்ரீட்மெண்ட், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், அது வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க. கேரிஸ் மேனேஜ்மெண்ட் இது உள்ள பார்ட்லி வந்து நெக்லெக்ட்னால வர்றது, நாம் சரியாக மெயின்டைன் பண்ணாதனால இது நடக்கிற விஷயம்னால
இதில் வந்து தே அவாய்டு. அதனால் இதில் வந்து ஒரு சர்டன் செக்மெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இல்லாட்டி மெட்டல் க்ரௌன் போட வேண்டிய இடத்துல ஜிர்கோனியா க்ரௌன் போட வேண்டியது இருக்குது. ஸோ தட் அகெயின் இட்ஸ் அ காஸ்மெட்டிக். ஓகே. வெனீர் இஸ் அ காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட், டீத் ப்ளீச்சிங் இஸ் அ காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட். ஸோ இது எல்லாமே காஸ்மெட்டிக்னு வந்துட்டாலே இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டேக்ஸ் அ பேக் சீட் ஆன் திஸ். ஸோ ரேயான் டென்டல் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து NABH accredited ஃபியூ ஹாஸ்பிட்டல்ஸ் இன் தமிழ்நாடு எஸ்பெஷலி உங்களால் எப்படி இவ்வளோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அஃபோர்டபுளான காஸ்ட்டில் உங்கள் பேஷண்ட் thousands of patients trust you. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் உங்களை வந்து பார்க்குறாங்க, எஸ்பெஷலி பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ். உங்களால் எப்படி டாக்டர் கொடுக்க முடியுது? ஸோ வி அப்ரோச் திஸ் ஆன் அ இண்டிவிஜுவல் பேசிஸ். ஸோ பேஷண்ட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே டென்டிஸ்ட்ரி இஸ் நாட் லைஃப் த்ரெட்டனிங். கரெக்ட். ஓகே. ஸோ டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா இன்றைக்கி சாக போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வராங்க. இதில் எது எசென்ஷியல், இம்மீடியட் மேனேஜ்மெண்ட், எது வி கேன் டேக் எ லிட்டில் டைம் அண்ட் டூ, எது வந்து காஸ்மெட்டிக். ஓகே. அதுக்கப்புறம் அவங்களோட நீடு என்ன, எனக்கு ஃபங்க்ஷனல் நீடா காஸ்மெட்டிக் நீடா ஆர் போத்தா. ஓகே. அண்ட் டைம் பவுண்ட், எனக்கு இம்மீடியட்டாக முடிக்கணும் இந்த வேலையை, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், இல்லை நான் இங்கே தான் இருக்கேன், என்னால் 4 தடவை வர முடியும் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு பெயினை மட்டும் டேக் கேர் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது என்ன எசென்ஷியலாக டேக் கேர் பண்ணணுமோ அதை மட்டும் தான் நம்ம டேக் கேர் பண்ணுவோம். சர்டன் திங்ஸ் கேன் பி வெயிட்டட் அண்ட் டன். ஓகே. அதை நம்ம இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்கிட்டு வி வில் டூ தோஸ் திங்ஸ். ஸோ தேங்க்யூ டாக்டர். மோஸ்ட் டென்டல் ப்ராப்ளம்ஸ் டோன்ட் ஸ்டார்ட் சடன்லி. இது வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு ஆல் த பேரண்ட், இஃப் யூர் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஃப் யூர் ஹேவிங் ப்ராப்ளம்ஸ் வித் யோர் சைல்ட் டீத் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக டாக்டர் ரோஷன் ரேயானை வந்து எப்போ வேணால் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். we are going to release a pediatric helpline. இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கேன் அப்ரோச் டாக்டர் ரோஷன் சார். சார் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.